ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான கொண்டக்கடலை சாதம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் இருந்ததுன்னா தேங்காய் துருவல் அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கலாம். நான் கீனி எடுத்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அதை கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். இது கூட சாதத்துக்கு தகுந்த அளவு நம்ம பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு, சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, இது தான் நான் சேர்த்துட்டேன். உங்களுக்கு இந்த வாசனை எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். வேணும்னா நீங்கள் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. நான் முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன், அதுக்கப்புறம் தண்ணி விட்டு தான் அரைச்சிட்டேன். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சாச்சு. குக்கர் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் இப்போது நல்லா சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நான் நல்லா பழுத்த தக்காளி 2 தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தும் பொழுது அந்த தக்காளி நல்லா குழஞ்சி வெந்துடும். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது தக்காளி உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் வேக வச்சு எடுத்துருக்க கொண்டக்கடலை இதில் சேர்த்து நல்லா இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது கூட நீங்கள் பட்டாணி இருந்தாலும் பட்டாணியும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நான் கொண்டக்கடலை தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். இப்போது இந்த தேங்காய் விழுதில் நான் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். அது நல்லா அரைச்சிட்டு இப்போது நல்லா வதங்கின இந்த தக்காளி கொண்டக்கடலையோடு இந்த அரைச்ச மசாலா விழுதியும் அதில் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் 1 டம்ளர் அளவு ஜீரா ரைஸ் தான் எடுத்து ஒரு தண்ணியில் 10-15 நிமிஷம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ 1 டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணி. நான் விசில் வைக்க போகிறது கிடையாது, டைரெக்டாக அப்படியே தண்ணி வற்றினதுக்கப்புறம் அப்படியே குக்கர் போட்டு மூடிடுவேன். அதுதான் எனக்கு செட் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரிசி அளந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து தண்ணி சேர்த்துக்கலாம். 2லேருந்து 2.5 தண்ணி, நீங்கள் உங்கள் வழக்கமாக எப்படி வைப்பீங்களோ அதுக்கு தகுந்த அளவு நீங்கள் வச்சுக்கலாம் தண்ணியை. இப்போ தண்ணி அளந்து சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கொதிச்சு வந்ததும் அதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ரைஸ் சேர்த்துட்டு தண்ணி விசில் போடுறவங்க விசில் போட்டுக்கோங்க, அது உங்களோட சாய்ஸ் தான். நான் பெரும்பாலும் விசில் போட மாட்டேன். இப்போ இதிலே தண்ணி ஆவியாகி அது தண்ணி நிறக்கட்டி வந்துடும் பார்த்திங்களா ஒரு ஸ்டேஜில். அந்த ஸ்டேஜில் அப்படியே குக்கரில் விசில் போட்டு மூடி விட்டுருவேன். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்குனோம்னா எனக்கு ரைஸ் வெந்து வந்துடும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். 10 நிமிஷம் கழித்து ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக நம்மளோட கொண்டக்கடலை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். சூப்பராக நம்மளோட கொண்டக்கடலை சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.